சிறகடிக்க சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றது நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மனோஜ் பார்த்தீங்கன்னா அடிபட்டதுனால இந்த விஷயம் தெரிஞ்ச விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா மனோஜ் கண்ல வந்து ஒரு கிளாஸ் பீஸ் ஏறிருக்கு. அதனால வந்து இன்ஸ்டன்ட்டா அவங்களுக்கு பார்வை வந்து தெரியாது. கொஞ்ச நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில டெஸ்ட்லாம் எடுத்தா தான் தெரியுன்ற மாரி டாக்டர் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் எடுக்குறாங்க. எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்வை தெரியும். ஆனா வந்து ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அவரு மத்தவங்களோட ஹெல்ப்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, இத கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ஆனா ரோஹினி வந்துட்டு தைரியம் குடுக்குறாங்க. நான் இருக்கேன். நான் உன்ன பார்த்துக்கிறேன். நான் உன்னை இருக்கும்போது நீ என்னாத்துக்கு கவலைப்படுற? நான் கண்ண இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு லவ் இருக்கு. ஆனா மனோஜ் இப்படியாப்பட்ட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீதாவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வர, மீனாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாரு அவங்கள கூட்டு வா ஃபர்ஸ்ட்டு பேசலாம் அப்படின்ற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீதா அருண கூட்டு வர, அருண பார்த்து சீதா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா வந்து மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது இவன் தானே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை பண்ணது. இவனால தான் நம்ம ஹஸ்பண்ட் வந்து விரோதியா நெனச்சிருக்காரு. ஆனா இவன் என்னடான்னா சீதாவ லவ் பண்ணிட்டு இருக்கானே. இந்த கதை எங்க போய் முடியுமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பதறி போயிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம வீட்டுக்காருக்கு தெரியாம பார்த்துக்கணும். நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அன்டில் தென் பை பை.